தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் இந்த கோடை காலத்தின் 5வது வெப்ப அலையை எதிர்கொண்டு வருகின்றது. பிரான்சின் பெரும் பகுதிகளில் தண்ணீர் பயன்பாட்டுக்கு கட்டுப்பாடு கொண்டுவரப்பட்டுள்ளது. பிரான்சில் அரிய சூரிய கிரகணம் தோன்றுகிறது. பிரான்சில் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்ட முற்பட்டுள்ளன. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். பத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனியிடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பிரான்ஸ் இந்த கோடை காலத்தின் 5வது வெப்ப அலையை எதிர்கொண்டு வருகின்றது. தெற்கு தென்கிழக்கு பகுதிகளில் கடுமையான வெப்பநிலை நிலவி வருகின்றது. வெப்பம் நாட்டின் மேலும் பல பகுதிகளுக்கு விரிவடைந்து வருகின்றது. இந்த ஆண்டில் தொடர்ச்சியாக ஏற்பட்ட வெப்ப அலைகள் காட்டுத்தீ, வறட்சியின் தீவிரத்தையும் அதிகரித்துள்ளன. வெப்ப அலை தொடர்பாக மக்களுக்கு சுகாதாரத்துறையினர் விடுத்து வரும் அறிவித்தலை அடுத்து அவர்கள் வீடுகளுக்குள் முடங்கியுள்ளனர். வயதானவர்கள், நாட்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள், சிறு குழந்தைகள், வெப்பத்தில் வெளிப்புற பணிகளில் ஈடுபடுகின்றவர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இது உள்ளது என்பதை நாட்டின் சுகாதார அதிகாரிகள்
சுட்டிக்காட்டி வருகின்றனர். பிரான்சில் கடும் வெப்பம் மீண்டும் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் ஆகஸ்ட் 12 புதன்கிழமை 78 மாவட்டங்கள் கனிக்குள் வெப்ப அலைக்கான செம்மஞ்சள் எச்சரிக்கையின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன என்று மெட்டியோ பிரான்ஸ் அறிவித்துள்ளது. செவ்வாய்க்கிழமை இருந்த எச்சரிக்கையை விட புதன்கிழமை மேலும் 35 மாவட்டங்களுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதனால் ஓது பிரான்ஸ் பிராந்தியத்தை தவிர பிரான்சின் ஏனைய பெரும்பாலான பகுதிகள் கடும் வெப்ப எச்சரிக்கைக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. மெட்டியோ பிரான்ஸ் வெளியிட்டுள்ள முன் அறிவிப்பின்படி புதன்கிழமை பல பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை கடுமையாக உயரும். குறிப்பாக நாட்டின் தெற்கு மத்திய பகுதிகளில் 35°C அதிகமான வெப்பநிலை பதிவாகும் வாய்ப்பு உள்ளது. இந்த வெப்ப அலை இந்த வாரம் தொடர்ந்து தீவிரமடையும் நிலையில் வயதானவர்கள், குழந்தைகள், உடல்நல பிரச்சனைகள் உள்ளவர்கள், தனியாக வசிக்கின்றவர்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்துமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தி வருகின்றார்கள். செம்மஞ்சள் எச்சரிக்கை என்பது ஆபத்தான வானிலை நிகழ்வு ஏற்படக்கூடியதால் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நிலை என்பதாகும். குறிப்பாக நீண்ட நேரம் வெப்பத்தில் இருப்பதை தவிர்ப்பது, போதுமான தண்ணீர் அருந்துவது, வீட்டை முடிந்தவரை குளிர்ச்சியாக வைத்திருப்பது, பாதிக்கப்படக்கூடிய உறவினர்கள் அல்லது அயலவர்களை தொடர்ந்து கவனிப்பது முக்கியம். மெட்டியோ பிரான்சின் அதிகாரப்பூர்வ வழிகாட்டுதல்களும் இதனையே வலியுறுத்தி வருகின்றது. பிரான்சின் பெரும் பகுதிகளில் தண்ணீர் பயன்பாட்டுக்கு தற்பொழுது கட்டுப்பாடு கொண்டுவரப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியான வெப்பமும் கடுமையான வறட்சியும் காரணமாக பிரான்ஸ் நிலத்தடி மற்றும் மேற்பரப்பு நீர் வளத்தை பாதுகாக்க கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. பிரான்சின் 70% நிலப்பரப்பு ஏற்கனவே ஏதாவது ஒரு மட்டத்திலான தண்ணீர் பயன்பாட்டு கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது. பிரான்சின் 101 மாவட்டங்களில் 67 மாவட்டங்கள் மிக உயர்ந்த நெருக்கடி நிலையை எட்டியுள்ளன. இதேவேளை பிரான்சில் உள்ள வர்த்தக அங்காடிகளில் தண்ணீர் போத்தல்கள் வழங்குவதிலும் கட்டுப்பாடுகள் நிலவி வருகின்றன. வங்கியில் கடன் கேட்டால் கொடுத்து விடுகின்றார்கள். எங்களுடைய வங்கி அட்டையில் நாங்கள் கடன் கேட்டாலும் தந்து விடுகிறது. ஆனால் நிறையவே கடன் எடுத்துவிட்டு அதனை திருப்பி செலுத்துகின்ற பொழுதுதான் சிரமம் ஏற்படுகிறது. இதற்கு நீங்கள் ஏதாவது வழிவகை வைத்திருக்கின்றீர்களா? எங்களோட சொல்யூஷன் மொத்த வங்கி கடனை ஒன்றிணைத்து மாத கட்டணத்தை குறைத்து உங்களுக்கு நாங்கள் வழங்குறோம். கார்தினோ, காதுலிஸ் இந்த 2 பிரதான ரயில் நிலையங்களுக்கும் இடையில் அமைந்திருக்கின்றது ஸ்மார்ட் அஷ்யூ. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். லண்டன் வாழ் விநாயக பக்தர்களே, ஆகஸ்ட் 30 நடைபெறும் பாரிஸ் லா ஷபெல் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் தேர் திருவிழாவை தரிசிக்க கௌரி ட்ரஸ்ட் சிறந்த வாய்ப்பை வழங்குகின்றனர். ஆகஸ்ட் 29 லண்டனில் இருந்து புறப்பட்டு 30 திரும்புதல். போக்குவரத்து, தங்குமிடம், உணவு யாவும் உள்ளடங்கலாக 185 பவுண்ட்ஸ் மாத்திரமே. ஈஃபில் டவர் உட்பட சைட் சீயிங். சொகுசு பேருந்தில் உங்கள் இருக்கைகளுக்கு முந்துங்கள். 09563375803. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள், லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தினோட் ரயில் நிலையம் முன்பாக.
கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சில் அரிய சூரிய கிரகணம் தோன்றுகின்றது. புதன்கிழமை மாலை வானில் அரிய சூரிய கிரகணம் நிகழ்கிறது. பிரான்சில் இது முழுமையான சூரிய கிரகணமாக தெரியாது, பகுதியளவு கிரகணமாக மாத்திரமே காணப்படும். பாரிஸில் மாலை 7:22 தொடங்கி இரவு 8:17 அதிகபட்ச நிலையை அடைந்து இரவு 9:11 நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 12 புதன்கிழமை மாலை முக்கிய வானியல் நிகழ்வு நிகழ்கின்றது. ஐரோப்பாவில் காணக்கூடிய சூரிய கிரகணம் பிரான்சின் பல பகுதிகளில் சூரியன் 90% முதல் 99.5% வரை மறைக்கப்படலாம் என மெட்டியோ பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. பிரான்சில் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்ட முற்பட்டுள்ளன. பிரான்சின் அரசியல் கட்சிகள் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான தயாரிப்புகளை தீவிரப்படுத்தி வருகின்றன. குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோனின் பதவிக்காலம் 2027 முடிவடையும் நிலையில் முன்னாள் பிரதமர்களான எதுவார்ட் பிலிப், கேப்ரியல் அத்தால் ஆகியோரின் போட்டி மத்திய அரசியல் அணிக்குள் முக்கிய விவாதமாக உருவெடுத்துள்ளது. 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் பிரான்சின் தீவிர வலதுசாரியான ரசம்பிளமெண்ட் நேஷனல் சிரேஷ்ட தலைவர் மரீன் லு பென் அனைவரின் கவனத்திற்கும் உரியவராகியுள்ளார். 2027 குடியரசுத் தலைவராக வெற்றி வாகை சூடுவார் என்ற நம்பிக்கையுடன் மரீன் லு பென் தேர்தல் பணிகளை முன்னெடுத்து வருகின்றார். 2026 ஆண்டு இதுவரை உலகின் 3வது அதிக வெப்பமான ஆண்டாக பதிவாகியுள்ளது. மனிதனால் ஏற்படுத்தப்படும் காலநிலை மாற்றத்துடன் எல் நினோ நிலைமையும் இணைந்துள்ளதால் இந்த ஆண்டு உலகின் அதிக வெப்பமான ஆண்டாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக விஞ்ஞானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். 2026 ஆண்டு இதுவரை உலகின் 3வது அதிக வெப்பமான ஆண்டாக உள்ளது என்பது தற்போதைய தரவுகளுடன் பொருந்துகின்றது. 2026 ஜனவரி ஜூன் காலப்பகுதியில் உலக சராசரி வெப்பநிலை பதிவுகள் தொடங்கிய காலத்தில் இருந்து 3வது அதிகமாக இருந்தது. 2024-25 ஆண்டுகளில் மாத்திரமே அதைவிட வெப்பமானவையாக இருந்தன. 2026 ஜூலை உலகளவில் மிக அதிக வெப்பம் பதிவான ஜூலைகளில் ஒன்றாக இருக்கிறது. உலக கடல் மேற்பரப்பு வெப்பநிலையும் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. 2026 ஆண்டு இதுவரை பதிவான உலகளாவிய வெப்பநிலை தரவுகளின்படி இந்த ஆண்டு உலகின் 3வது அதிக வெப்பமான ஆண்டாக பதிவாகியிருக்கின்றது. உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார்க் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர், 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பயணம் பயணம் பயணம்
பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்சின் தூலூஸ் நகரில் ஆகஸ்ட் 10 திங்கட்கிழமை மாலை பணியில் ஈடுபட்டிருந்த 2 மாநகர காவல்துறை அதிகாரிகள் கத்தி போன்ற கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டதில் காயமடைந்துள்ளனர். தூலூஸ் நகரின் ரூ ஒஸ்தலீஸ் பகுதியில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறை அதிகாரிகள் ஆயுதங்களுடன் இருந்த ஒருவரை கட்டுப்படுத்த முயன்ற பொழுது அவர் கத்தியால் தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்த 2 அதிகாரிகளும் ரொங்கை பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டார்கள். இந்த தாக்குதல் தொடர்பாக கருத்து தெரிவித்த தூலூஸ் நகர மேயர் யோன் லோக் மொதாங், தாக்குதல் நடத்தியவர் பயங்கரவாத தன்மை கொண்ட கருத்துக்களை தெரிவித்ததாக கூறியுள்ளார். தாக்குதலுக்கு பின்னர் சந்தேக நபர் விரைவாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிரெஞ்சு ஊடகங்களின் தகவல்களின்படி தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் நபரிடம் 1க்கும் மேற்பட்ட கத்திகள் இருந்ததாகவும் அவரை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை மிகவும் கடினமாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தின் பின்னணி மற்றும் தாக்குதலுக்கான உண்மையான நோக்கம் குறித்து தூலூஸ் அரசு தரப்பு விசாரணை நடத்தி வருகின்றது. பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவு விசாரணையில் ஈடுபட வேண்டுமா என்பதும் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றது. தற்போதைய நிலையில் சம்பவம் பயங்கரவாத தாக்குதல் என அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. தாக்குதலின் போது கூறப்பட்டதாக சொல்லப்படும் கருத்துக்கள் உள்ளிட்ட அனைத்து அம்சங்களும் விசாரணையின் கீழ் உள்ளன என தெரிவிக்கப்படுகின்றது. தாய்லாந்தில் போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் 11 பிரெஞ்சு இளைஞர்கள் கடந்த ஜூன் மாதம் முதல் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 18 முதல் 26 வயதுக்கு உட்பட்ட இவர்கள் தாய்லாந்தில் இருந்து பிரான்சுக்கு திரும்பும் பொழுது விமான நிலையத்தில் அவர்களது பயண பொதிகளில் பல கிலோ கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் கைது செய்யப்பட்டவர்களின் குடும்பத்தினர் கூறுவதன்படி இளைஞர்கள் ஸ்னாப்சாட் சமூக வலைத்தளத்தில் வெளியான ஒரு தாய்லாந்து பயண திட்டத்தில் சிக்கியுள்ளனர். அவர்களுக்கு விமான பயணம், தங்குமிடம் உள்ளிட்ட அனைத்து செலவுகளும் இலவசம் என கூறப்பட்டதாக தெரிகிறது. அதற்கு பதிலாக தாய்லாந்தில் இருந்து பிரான்சுக்கு திரும்பும் பொழுது ஒரு பயண பெட்டியை எடுத்து வருமாறு அவர்களிடம் கூறப்பட்டுள்ளது. அந்த பயண பெட்டியில் ஸ்மார்ட் போன்கள் இருப்பதாகவே அவர்கள் நம்பியதாக அவர்களது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகள் பெட்டிகளை திறந்த பொழுது அதற்குள் பல கிலோ கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் முதலில் சுங்கத்துறையிடம் அபராதம் செலுத்தி விடுவிக்கப்பட வேண்டிய நிலையில் இருந்ததாக ஏர்டிஎல் தெரிவித்துள்ளது. ஆனால் 48 மணி நேரத்துக்குள் அந்த அபராதத்தை செலுத்த முடியாததால் அவர்கள் தாய்லாந்து காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு தற்பொழுது நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவதற்காக முன்கூட்டிய தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தாய்லாந்து சட்டத்தின் கீழ் 2 முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படக்கூடும் என ஏர்டிஎல் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் சமூக வலைத்தளங்கள் மூலம் வழங்கப்படும் இலவச வெளிநாட்டு பயணம், ஒரு பொதியை மட்டும் எடுத்துச் செல்லுங்கள் போன்ற சந்தேகத்திற்குரிய சலுகைகளின் பின்னால் போதைப் பொருள் கடத்தல் வலை அமைப்புகள் இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கையையும் எழுப்பியிருக்கின்றது. பரிசில் இருந்து இலங்கையில் இருக்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்பி வைக்க மிக குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்குகின்றார்கள் டயான் கார்கோ. உங்கள் பொதிகளை, பார்சல்களை பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் ஒப்படைக்கலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திவிட்டு உங்கள் பொதிகளை எடுத்துச் செல்லுங்கள். டயான் கார்கோ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோவ்.
நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் 18 மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.